ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் கிருபை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கிருபை என்றால் அது இரக்கத்தை குறிக்கிறதா இருக்கிறது, தயவை குறிக்கிறதா இருக்கிறது. தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறதா கிருபை, தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறதா அந்த இரக்கம். நாம் ஆண்டவர் மண் என்று நம்மை நினைவு கூறுகிறார். மண்ணான நம்மளை ஆண்டவர் உண்டாக்கி நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மை ஆண்டவர் நம் ஜீவ ஆத்மாகும்படி நம்மை இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால் மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேவாதி தேவனுடைய கண்கள்ல நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காருன்னா கிருபை கொடுத்திருக்கார். அதாவது கிருபையாக ஈவாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லி இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இல்லையா? இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் நமக்கு வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இருந்தா போதும். ஆண்டவர் மாத்திரம் நம்ம நடுவில் வாசம் செய்தா போதும். ஆண்டவர் நம்ம நடுவில் அவர் இருக்கிறபடினால நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை மரண பருந்திய வரைக்கும் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.